வெல்கம் டு மினி டாக்கீஸ். இது வந்து திரைப்பட விமர்சனம் கிடையாது. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரை பற்றின ஒரு சிறப்புகளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாலச்சந்தர் சார் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே வந்துட்டு அப்போ வந்து எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த பேரிலே வந்துட்டு பாலச்சந்திர படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் பேரை சொல்லி மக்கள் படத்துக்கு போனது வந்துட்டு இவருடைய படம். பட் அன்றைக்கி வந்து ஸ்ரீதர் படம், மகேந்திரன் சார் படமும் இருந்து அவர்களோட சேர்ந்து இவருடைய படமும் வந்து ஒரு டைரக்டர் படம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு டைரக்டரு. இன்றைக்கி வந்து மிக பிரபலமாக இருந்தவங்க எல்லாருமே வந்து இவரால் அறிமுகப்படுத்தவங்க தான். அதில் ஒரு சின்ன பட்டியல் மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் வந்துட்டு ஒரு எவர் கிரீனாக இருக்கிற ரஜினி, கமல் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் சார்லி, விவேக், ராதா ரவி, சரிதா, ஸ்ரீவித்யா, எஸ்விபி சார், பிரகாஷ்ராஜ், கீதா, ரேணுகா, சுஜாதா, பிரமீளா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான். அடுத்து வந்துட்டு டைரக்டர்ஸ் வந்து வசந்த், சுரேஷ் கிருஷ்ணா, அமீர் ஜான், சமுத்திரகனி, தாமீரா. இதில் வந்து சில பேர் விடுபட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு திரைப்பட சாம்ராஜ்யத்தை உருவாக்குன மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு டைரக்டர் இவர். அதை வந்துட்டு இவருடைய படங்கள் வந்துட்டு அதாவது வந்து இப்போ நிறையா வந்து இன்றைய காலகட்ட ஜென்ரேஷனை பார்க்காத திரைப்படங்கள் சில படம் சொல்கிறேன். மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம், அதில் நானல் ஒரு படம், இதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கே வந்து ஹிட்டான திரைப்படம். அது வந்து மேடை நாடகத்தில் வந்து அதுக்கப்புறம் திரைப்படமாக எடுத்தாங்க. அதேமாதிரி எதிர்நீச்சல் வந்துட்டு ஒரு கேரக்டரை காமியே வந்துக்கிட்டு ஒரு இருமல் தாத்தா, அது வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு புகழ்பெற்ற ஒரு கேரக்டர். ஆனால் அந்த உருவத்தை வந்து காமிச்சிருக்க மாட்டாப்புல. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷல், அதாவது சிறப்பான ஒரு இயக்குனர் தான் இவரை சொல்லணும். மற்றபடி வந்து இவர் என்னென்னு இப்போ வந்து எல்லாம் ஹீரோ கவுண்டி கதை எழுதி அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்கிற ஒரு காலகட்டம். அன்றைக்கி அதே மாதிரி இருந்தாலும் இவரும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண பிறகு அதுக்கு எந்த நடிகர் பொருத்தமோ அப்படி தான் இவர் தேடி போய் அவர் இயக்கியிருக்காரு. ரஜினியை வச்சு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் படம் இயக்கினாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருக்கேற்ற மாதிரி கதை பண்ண முடியாது, அவர் விட்டு விலகி வந்துட்டாப்புலன்னு இவருடைய இதுக்கு வந்து அந்த ரஜினியுடைய இமேஜ் கட்டுப்படாதனால வந்துட்டு அதுக்கப்புறம் ரஜினியை விட்டு படம் பண்ணல. தெலுங்குல தான் கடைசி நினைக்கிறேன், தெலுங்குல நெற்றிக்கன் அதான் ரஜினியை வச்சு படம் பண்ணார். அப்படி அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பாலச்சந்தர் சார் வந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஆழத்தடம் பதித்த மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவரை பற்றி வந்து எவ்வளோ வந்து நீண்ட பதிவு வந்து பேசலாம். ஆனால் வந்து ஒரு டியூரேஷன் அதிகமாக இருந்தாவில் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. அடுத்தடுத்து வந்து அவரை பற்றி சிறப்பான பதிவுகள் வந்து போடுற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I'm